கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பிரயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் கர்த்தருடைய வல்லமைக்கும் நீங்கள் புறம்பானவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் கூட தான் இருக்குது. நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அட் ஆல் அ பேரியர். அது ஒரு தடையல்ல. கர்த்தருக்கு தூரத்தில் இருக்கிறது தடையல்ல. நீங்கள் பல இடங்களில் இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த கிரேஸோடு இந்த கிருபையோடு பங்காளராக இணைந்து ஆத்மாவோடு ஆவியோடு முழு உள்ளத்தோடு இணைந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. ஒரு ஊழியனா நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் எருசலேமின் சமாதானத்தை தருவாராக. இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருக்கிற சிலர் இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு வாஞ்சியோடு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ப்பாராக. சகல ரகசியங்களையும் உங்களுக்கு தேவையான சகல ஆற்றல்களையும் இந்த அருமையான சேனல் மூலமாக உங்களுக்கு தருவாராக. எதெல்லாம் உங்கள் ஆவியை கெட்ட, உங்கள் ஆத்மாவை கெட்டி எழுப்ப தேவையாக இருக்கிறதோ அதை கர்த்தர் அன்லாக் பண்ணுவாராக, திறப்பாராக. தேவச்சனங்களை ஒவ்வொரு பேரும் ஆயத்தமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்குள் செய்ய போகிற காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்ப்போடுங்க. கர்த்தர் அவரை உங்களில் கெட்டுகிறார். கர்த்தர் அவருடைய வல்லமையை, அவருடைய அன்பை, அவருடைய சுபாவத்தை உங்களில் கெட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய ஆவியின் மூலமாக அவர் உங்களில் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் அதை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆம் தேவச்சனங்களை, கடந்த நாட்களில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்ற வசனங்கள் எல்லாம் தியானித்திருக்கிறோம். கடந்த நாட்களில் கூட நம்ம இதை தியானித்தோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு தியானித்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் உங்களை நெகிழ விட மாட்டார். நெகிழ உபத்திரவத்தில் போகிறவங்களை வெக்கப்பட விட மாட்டார். ஒடுங்கி போக விட மாட்டார். அமிழ்ந்து போக விட மாட்டார். தேவச்சனங்களை, உபத்திரம் வரலாம், திருமண தாமதம் வரலாம், திருமணம் இல்லாமை வரலாம், குழந்தை இல்லாமை வரலாம், தடைகள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், வேலை இல்லாமை வரலாம், உபத்திரவத்தின் கெபி வரலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கு வரலாம். தேவச்சனங்களை, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்களை நெகிழ விடாமல் எழுப்புவார். உங்கள் ஜெனரேஷனை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக ஒன்று புறப்பட்டு வரப்போகிறது. உங்களுக்குள் இருக்கிற ஊற்று புறப்பட்டு வெளியே வந்தால் அந்த ஊற்றை சார்ந்த ஆசீர்வாதங்கள் வெளியே வரும். என்னில் இருந்து ஒரு நன்மையும் வெளியே வரலை என்று சொல்லுகிற யாராவது இருக்கிறீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வர வேண்டும். நீங்கள் பல ஆண்டா கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. தேவஜனமே, அந்த ஜீவ ஊற்று வர வேண்டும் என்றால் அதற்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். வசனத்தின்படி வாழ்க்கையை அமைக்காத யாரிடத்திலும் இருந்து ஜீவ ஊற்று புறப்படாது. ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம், எனக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு திருமணம் ஆகிவிட்டுனா நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். தேவ ஜனங்களே, முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, மற்ற எல்லாம் தானாய் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல, அவர்கள் திருமணமாகி நரகத்துக்குள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது. அதனால் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறார்னா அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம். தேவனால் அறியப்பட்ட தேவ மனிதர் அநேகருக்கு பாடல் ஊழியம் மூலமாக அநேகருடைய உள்ளத்தை ஆற்றிய தேவ மனிதர். அவருடைய பேரை சொன்ன எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை வாழ்வா சாவா என்று துடித்தது. துடித்து மரித்து போனது. அது துடிக்கிறத அவரால் பார்க்கவே முடியலை. இப்படி ஏகப்பட்ட ஊழியர்களை சொல்லலாம். இன்னொரு பாடலை எழுதிய தேவ மனிதர் லூக்கா சேகர்னு சொல்லுவோம். அவருடைய பிள்ளை மரித்தது. சபையின் வாசல்ல வைத்து அழுதார். தேவ ஜனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக சில தியாகங்களை சகிக்கிறார்கள். இது ஒரு விதமான தியாகம்.
ஆம் தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் போராடாதீர்கள். ஆண்டவர்கிட்ட போய் போராடி கொண்டு இருக்காதீர்கள். ஆண்டவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்கள். ஆண்டவர் அதை ஏற்ற நேரத்தில் செய்வார். ஒருவேளை நம்ம அடம் பிடித்து எனக்கு இப்பொழுதே நடக்கட்டும் என்று போராடினீர்கள் என்றால் அது நடந்துவிடும். ஆனால் அதற்கு பின்னாடி அதனுடைய விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டும். திருமணம் ஆக வேண்டும் என்று ஒரு கிறுக்கனை போல் நாம் இருப்போம் என்றால், ஒரு கிறுக்கியை போல் நாம் இருப்போம் என்றால் அது நடந்துவிடும். நடந்த பிறகு ஆண்டவர் ஒரு விஷயத்திற்காக உங்களை தாமதப்படுத்தி வைத்திருந்திருப்பார். ஒருவேளை திருமணம் ஆனவுடன் ஒரு ஆக்சிடென்ட் வரலான்னு இருந்திருக்கும். இல்லை ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது மறிக்க வேண்டும் என்று இருந்திருக்கும். இல்லை என்றால் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று இருந்திருக்கும். நீங்கள் ஆயுசு காலத்துக்கு கஷ்டப்பட வேண்டும் என்று சாத்தான் எழுதி வைத்திருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கூடார மறைவில் வைத்து உங்களை பாதுகாத்திருந்திருப்பார். நிறைய பேர் சொல்லுகிறத கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கள் வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள பால் காய்ப்புன்னு சொல்லி கால் வைக்கும் பொழுது அதில் சிலர் இறந்து விடுவார்கள். அதை கெட்டினவர்கள் இறந்து விடுவார்கள். தேவ ஜனங்களே, ஒரு நாள் நான் ஒரு லிஸ்ட்டை பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட என்னுடைய சொந்தக்காரங்களுக்காக அவர்களுடைய ரசீதை வைத்து நான் அந்த வீட்டினுடைய கரம் கட்ட வேண்டும் என்று அந்த கரத்தை கட்டலான்னு போகும் பொழுது அந்த கரத்தில் அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கிறது. அந்த பட்டாவனுடைய லிஸ்ட்டில் என்னுடைய உறவினர் 25வது நபர். அந்த 25 நபர்களுக்கிட்ட இருந்து அந்த லேண்டு கைமாறி என்னுடைய அந்த உறவினர்கிட்ட அது வருது. அப்போ அந்த 25 நபர் யாரெல்லான்னு பார்த்தா ஆண்டவர் அறியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதில் சிலர் மந்திரவாதியாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த லேண்டில் என்னெல்லாம் செய்திருப்பாங்க. தேவ பிள்ளையாகிய உங்கள் கையில் லேண்டு வந்துட்டு, ஆனால் அந்த லேண்டுக்குள்ளாடி சில செம்பு தகடுகள், சில மந்திர பொருட்கள், சில ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கலாம். அப்போது நம்ம ஒரு லேண்டு வாங்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அது ஏன் லேண்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த லேண்டுக்குள்ளே புதைக்கப்பட்ட சில மந்திர பொருட்கள் இருக்கலாம், சில ரத்தங்கள் கொட்டப்பட்டிருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, லேண்டை வாங்கிட்டு நல்ல ஒரு வீடை கட்டுவீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல வீடை கட்டட்டுமான்னு கேட்கலாம். இதெல்லாம் தெரியாமல் வீடை கட்டி கொண்டு அதற்குள் கால் வைக்கும் பொழுது அநேகருடைய வீட்டில் இது நடக்குது. அநேகருடைய வீட்டில் தலைப்பிள்ளைகள் இறந்து போய் விடுகிறது, கணவர் இறந்து போய் விடுகிறாங்க, மனைவி இறந்து போய் விடுகிறாங்க. இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஆலோசனையை நாம் கேட்கவில்லை. நம்மளுடைய ஆசையெல்லாம் வீடை கட்டணும். கர்த்தர் வீடு தராமலே வைத்திருப்பார். ஆண்டவருக்கு தெரியும், இப்போ இவனுக்கு ஒரு வீடு கொடுத்தால் அது அவனுக்கு ஆபத்து. யோசித்து பாருங்கள், வீடு எதற்காக கட்டுகிறீங்க? குடும்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தானே கட்டுகிறீங்க. ஆனால் அது கர்த்தர் சொல்லாமல், கர்த்தருடைய இடைபடுதல் இல்லாமல் கட்டும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம், ஒரு காலை இழக்கலாம். ஏன்னா அந்த லேண்டை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லை. தேவஜனங்களே, ஒரு ஊழியனாக சில தேவையில்லாத காரியங்களை நான் சொல்லி உங்களை பயங்கட்டுறதுக்காக வரவில்லை. நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற அறிவு தேவ ஜனத்துக்கு இல்லை என்று வேதமே சொல்லுகிறது. உலகத்தான் கண்டுபிடிக்கிறான் ஆவிக்குரிய விஷயங்களை. ஒரு மந்திரவாதி ஆவிக்குரிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்ன நம்ம ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிறோமா, அறிந்து கொள்கிறோமா? இல்லை. நாம் தரிசனங்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆவியானவரை குறை சொல்லுகிறோம், வரங்களை குறை சொல்லுகிறோம். இதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கிறது. அதனால்தான் உபத்திரவம், அதனால்தான் போராட்டம். தேவையில்லாத கேன்சர், தேவையில்லாத பிளட் பிரஷர், தேவையில்லாத டயாலிசிஸ், தேவையில்லாத ஆக்சிடென்ட், தேவையில்லாத மரணம், தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத டைவர்ஸ், தேவையில்லாத பிரிவினைகள். இது எல்லாம் வருகிறதுக்கு காரணம் என்ன? இது ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்ல முடியாது. If we tempt the devil, God will not give the guarantee to protect you. கர்த்தர் சோதனைகளை அனுப்பலாம், போராட்டங்களை அனுப்பலாம். கர்த்தர் அனுப்புனார்னா கிருபை கொடுப்பார். நம்மளே போய் பிசாசை சோதித்தால், வா பிசாசை என்ன சோதி என்று சொன்னால் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தேவ ஜனங்களை ஆண்டு சொல்லுகிறார், நான் உங்களை நெகிழ விட மாட்டேன். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் போராட்டம் எதுவாக இருந்தாலும் நான் வெளியே கொண்டு வருவேன். ஆனால் நீங்கள் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மாட்டக்கூடாது. உங்களை ஆண்டவர் ஒரு போராட்டத்தில் வைத்திருக்கிறார்னா உங்களை நெகிழ விடவே மாட்டார். அதனால் படிப்பில்லையா, ஆண்டவர் படிக்காத எத்தனையோ வேற பயன்படுத்தினார். பேதுருனுடைய நிழல் பட்ட அற்புதம் நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? ஒரு சின்ன பிஸ்னஸ் தரமாட்டாரா? அந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க மாட்டாரா? தேவ ஜனங்களே, நீங்கள் காத்திருக்கணும், நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும். ஏன்னா நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் தான். ஏனென்றால் அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவையில்லாத உபத்திரவங்களை இயேசுவின் நாமத்தில் விரட்ட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பிசாசினால் வருகிற உபத்திரவங்களை இயேசுவின் நாமத்தினால் விரட்ட அழைக்கிறார். முதல்ல நாம் சத்தியத்தை புரிய வேண்டும். கர்த்தர் நம்மளை நெகிழ்ந்து போக விட மாட்டார்.
அப்போ நமக்கு போராட்டத்தில் இருக்கிறது காரணம் என்ன? சில ஆபத்துகளில் இருந்து நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த போராட்டம் தான் நம்மளை ஜெபிக்க வைக்குது. இந்த போராட்டம் இல்லைன்னா ஜெபிப்போமா? இந்த போராட்டம் இல்லைன்னா உபவாசிப்போமா? இந்த போராட்டம் இல்லைன்னா கர்த்தர் சமூகத்தில் இருப்போமா? இல்லை. அதனால்தான் கர்த்தர் சிலதை அனுமதித்திருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தேவச்சனமே, நத்திங் இஸ் டூ லேட். எதுவுமே ரொம்ப நேரமாயிட்டு நினைக்காதீங்க. எல்லா நன்மைக்கு தான், எல்லா நன்மைக்கு. நான் சொன்னபடி ஒரு வீடை கட்டி எதற்காக நம்ம முயற்சிக்கிறோம்? குடும்பமாக சந்தோஷமாக இருக்க. அப்போ கர்த்தர் சொல்லாமல் அவசரப்பட்டு செய்யும் பொழுது நம்ம கணவரை இழக்கலாம், மனைவியை இழக்கலாம். நான் சொன்னபடி அந்த பட்டால பல லிஸ்ட் மாறி இருக்கிறது. அந்த பட்டால பல நபர்கள் அந்த இடத்த வாங்கி விற்று இப்படி சிலருக்கு 50வது இடமா இருக்கும், சிலருக்கு 30வது இடமா இருக்கும், சிலருக்கு 10வது இடமா இருக்கும், 5வது இடமா இருக்கும். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அந்த லேண்டில் என்ன கைகலப்பு பண்ணார்கள், எந்த ரத்தம் சிந்தப்பட்டது, கோழியினுடைய ரத்தமா, ஆட்டினுடைய ரத்தமா? தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் நடந்திருக்கலாம், நிறைய பாவங்கள் நடந்திருக்கலாம், திருட்டு நடந்திருக்கலாம், விக்கிரக பூஜைகள் நடந்திருக்கலாம், மந்திர தன்மைகள் நடந்திருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு லேண்டை நீங்கள் வாங்குறீங்க. ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் வாங்கலாம். உங்களுக்கு ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் வாங்கி அந்த இடத்துல வீடுகள் கட்டும் பொழுது சமாதானம் இருக்காது. சிலருடைய வீட்டுக்குள்ளே ஒரே கதவு சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்டு, கொலுசு சவுண்டு ஏன் கேட்கிறது? தெய்வ ஜனங்களை, நீங்கள் தெளிவாக இருக்கணும். வீடு கட்டுறது எதற்காக? சந்தோஷமாக வாழ்றதுக்கு. அதை கட்டி ஒருத்தர் மரித்து போகிறதுக்காக வாழுகிறோம். வீடு மட்டும் இல்லை தெய்வ ஜனமே, வேலையாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம். வெளிநாட்டுக்கு போகணும் நம்ம அவசரப்பட்டு கொண்டு இருப்போம். வெளிநாட்டுக்கு போனால் அங்கே போய் பாவத்தில் விழுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் அம்மா அப்பா மறந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. போன பிறகு பிள்ளை ஒரு நாளும் ஃபோன் பண்ண மாட்டான். ஐயோ தெரியாமல அனுப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. தேவ ஜனங்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உங்கள் பிள்ளைக்கு அந்த தகுதி வந்துட்டுனா, உங்கள் கணவருக்கு அந்த தகுதி வந்துட்டுனா, உங்கள் குடும்பத்துக்கு அந்த தகுதி வந்துட்டுனா, அந்த திருமணம் நடக்கும், அந்த பிள்ளை வரும், அந்த கற்பத்தின் கட்டு உடையும். கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய நேரம் வந்துட்டுனா அந்த வீடு கட்டப்படும், அந்த வேலை உண்டாகும், அந்த ஆஃபீஸ் உண்டாகும், அந்த படிப்பு உண்டாகும். கர்த்தருடைய நேரத்துக்கு தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை நெகிழ விட மாட்டார். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க. யாராவது அற்பமாக பேசினா சொல்லுங்கன்னா, கர்த்தருடைய நேரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறேன், அவர் என்னை நெகிழ விட மாட்டார். இதுதான் சத்தியம், இது நடக்கும். அப்போ கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு வீடு இல்லை, அது கர்த்தருடைய நேரம். உங்களுக்கு வாகனம் இல்லை, அது கர்த்தருடைய சித்தம். உங்களுக்கு குழந்தை இல்லை, அது கர்த்தருடைய சித்தம். நான் மகிமைக்காக காத்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் கை கால் போகலையே, எனக்கு ஒன்றும் மரணம் போராட்டம் வரலையே. கர்த்தர் என்ன சிம்பிளான பிரச்சனைகளை தானே தாராரு, இதெல்லாம் நான் தாண்டி போவேன்னு ஒரு தேவஜனம் சொல்ல ஆரம்பித்துட்டுனா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க, கர்த்தர் என்னை நெகிழ விட மாட்டார், எனக்குள்ளதை தந்து ஆசீர்வதிப்பார், நான் கொஞ்சம் காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற நேரத்தில் அவர் என்னை உருவாக்குவார், என்னை பலப்படுத்துவார், என்னை பாதுகாத்து வைத்திருப்பார், என்னை புதிய திட்டத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரால் அந்த வசனத்தை கேட்டு உணர்வு அடைந்து வாழ்க்கையில் இவ்வளோ விஷயம் இருக்கிறதா, அதனால தான் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறாரா, அதனால தான் பொறுத்திருக்கிற வைக்கிறாரா, இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குமா? கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருந்தா கழுக போல எழும்ப முடியுமா? கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் பிரகாசம் வருமா? ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே சிங்கக்குட்டிகள் பட்னியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவில்லைன்னு சொன்னபடி இந்த ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு குறைவில்லாமல் நீ நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவங்க இருதயத்தில், அவர்கள் இருதயத்தில் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தருவீராக. ஒவ்வொரு பேருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உதவி செய்வீராகப்பா. அவர்களை தூக்கி விடுவீராக. அவள் ஜெப குறிப்புக்கு இப்பொழுதே பதில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா பிரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்கள். தேவச்சனங்களை இன்று இரவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். தேவச்சனங்கள் ஜெப நேரம் டிவியில் இன்னும் இணையவில்லை என்றால் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம வருகிற நாட்களில் இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி, வேத வசனங்கள் வாசிக்கப்படும் அந்த அருமையான நிகழ்ச்சியெல்லாம் ஜெபநேர டிவியில் தான் வரும். தேவஜனங்களை இணைந்து கொள்ளுங்கள். அதில் அருமையான துதிகள் 1000 வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்மளாகவே எடுத்து நம்ம ஊழியத்தில் இருந்து என்னுடைய ஒய்ஃப் ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் துதிகளை கலெக்ட் பண்ணி எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அருமையான பதிவு வேதாகமத்தினுடைய ஆதியாமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள எல்லா துதிகளையும் ஒவ்வொரு புஸ்தகமாக நம்ம எடுத்து நம்மளுடைய ஜெப நேரத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு திட்டத்தை கொடுத்ததுனால அகில வேதத்தில்
புஸ்தகத்தில் இருந்து துதிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதல் பாகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஊழியர் அதை வாசித்திருக்கிறாங்க. அதனுடைய லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசித்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. 1000 துதி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்க. 1000 வசனம் உங்களுக்குள்ள போய்விடும். எல்லாமே வசனங்கள் தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.